வணக்கம். உங்கள் எலக்ட்ரிஷியன். நம்ம வீடியோ பார்க்க வந்த அனைத்து நம்ம சொந்தக்காரங்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா பாடி செட்டு. ஸோ இது என்னங்க ஒரு பெரிய மலை, நம்மளே மாட்டிடலாம் வாங்க அப்படின்ற மாதிரி இன்னைக்கு நான் வந்து இதில் உங்களுக்கு சூப்பர் விஷயத்த சொல்ல போகிறேன். எப்படி நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து மாட்டணும், எவ்வளோ இன்ச்சஸ் வச்சு மாட்டணுன்ற முழு வீடியோ கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, தென் எவ்வளோ ப்ரெஷர் தண்ணி வருது. தண்ணி வந்து நார்மல் ஃப்ளோவில் ப்ரெஷர் பம்ப் மெத்தட் ஆக்சுவலாக நம்ம கொடுத்துருக்கோம், மேலே ப்ரெஷர் பம்ப் வச்சுருக்கோம். ப்ரெஷர் பம்ப் இல்லாத போது இதில் கிராவிட்டியில் எவ்வளோ தண்ணி வருது, தென் ப்ரெஷர் பம்ப் வச்சதுக்கப்புறம் இது எவ்வளோ தண்ணி வருது, எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி ஊற்றுது தண்ணி அப்படின்ற எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் டோர் வந்துருங்க, கியூபிக்கல் பண்ணிடுவாங்க. பண்ணதுக்கப்புறம் நம்ம உள்ளே வந்து சென்டராக நின்று குளிக்கிறோம்னா தண்ணி நம்ம மேலே மட்டும்தான் அடிக்கும். எல்லாமே அட்ஜஸ்டபிள் டைப்புங்க. இது வாட்டர் நம்ம எந்த லெவல் நம்ம மேலே அடிக்கணும் அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். நான் வீடியோவோட எண்ணில் வந்து இதில் வாட்டர் ஃப்ளோவில் எவ்வளோ ப்ரெஷர் வருது எல்லாமே காமிக்கிறேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இதில் என்னெல்லாம் நம்ம வச்சுருக்கோம், எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும், எங்கெல்லாம் எல்லைங்கி போடணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்கேன். ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைல் ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்படி தாங்க இருக்கும். டைல் ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது டைலை விட கொஞ்சம் உள்ளே இருந்தால் பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா நம்ம வந்து இதை கட் பண்ணி போட்டுக்கலாம், உள்ளே இருக்கிற நிப்பில் வந்து நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ பாடி செட்டோட வரது ஆக்சுவலாக ஒரு கப்போட ரேட் பார்த்தீங்கன்னா 4700 வரும். உடனே பயந்துடாதீங்க, இதில் இருந்து டிஸ்கவுண்ட் வருங்க. பெரியலாம் டிஸ்கவுண்ட் வராது. நான் கொஞ்சம் வேகமாக ஓட்டுறேன், உங்களுக்கு ஒன்று எடுத்து காமிக்கிறது டைம் ஆகும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் அடிக்கிறேன். ஸோ ஒவ்வொரு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த கப்பு அதுக்கான எல்லைங்க ஒவ்வொரு பாக்ஸ்லையுமே தனித்தனியாகவே கொடுத்துருவாங்க. மேலே வர ஷவர் செட்டோட ஃபஸ்ட்டு கப்பை வந்து நீங்கள் வச்சுட்டு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சாம்பிள் மாட்டியிருக்கேன். ஆக்சுவலாக எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏற்றுறதுக்கு முன்னாடியே முதல்ல வந்து நிப்பில் ஃபஸ்ட்டு ஏற்றிடணும். ஸோ பாடி செட்டில் வர்றது இல்லை ஒவ்வொரு விஷயமும் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே வர்றது கேட்ரேஜ். ஸோ இது எல்லாத்தையும் இதில் ஒரு என்ஆர்வி 2 என்ஆர்வி வரும். சென்டர் என்ஆர்வி, கீழே என்ஆர்வி ரிட்டர்ன் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த என்ஆர்வி வருங்க. ஸோ இது வந்து சுடுதண்ணி பச்சை தண்ணி லெவல் வைக்கிறதுக்காக. எப்பயுமே யாராவது திறந்தாங்கன்னா 38 டிகிரியில் வெதுன்னு தான் தண்ணி வரும். அதுக்கு மேலே நமக்கு வேணும்னா சைல்ட் லாக் பட்டன் ஆஃப் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். வீடியோவுடைய லாஸ்ட்டில் அதை நான் சொல்கிறேன், எப்படி அது வரும், எப்படி நம்ம ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்றத நான் தனியாக ஒரு வீடியோவாகவே கொடுக்குறேன். ஸோ அதை பாருங்கள். உள்ளே பாருங்கள், அந்த பிளாஸ்டிக் மாதிரி இருக்கிறத தட்டிட்டோம் அப்படின்னா அதில் தான் நம்ம வந்து நிப்பிள் ஏற்றணும். நிப்பிள் ஏற்றினோடனே ஏற்றுறதுக்கு முன்னாடி இது மாதிரி உடச்சிக்கணும். அழகாக உடச்சிக்கிட்டிங்கன்னா நிப்பிள் பாருங்கள் இப்படி தான் ஏற்றணும். ஃபஸ்ட்டு நிப்பிள் ஏற்றிட்டு டைட் வச்சுக்கணும். டைட் வச்சதுக்கப்புறம் கப்பை வச்சுட்டு டேப் எடுத்து அளக்கணும். டேப் எடுத்து அளத்தோம்னா எவ்வளோ அந்த கப்பில் இருந்து நிப்பிள் வெளியே இருக்குன்றதை அளந்து பார்த்துட்டு அதில் வந்து நம்ம கரெக்டாக நம்ம உள்ள உட்கார போகிற அளவுக்கு மட்டும் நம்ம கரெக்டாக வைக்கணும். ஷவருடைய அளவுக்கு, பாடி ஜெட்டில் வர ஷவருடைய அளவு உட்கார அந்த கப்புடைய அளவுக்கு நம்ம கட் பண்ணிடணும். ஆக்சுவலாக திரும்ப இதை எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ண போகிறோம். பார்த்தீங்களா, இல்லைங்க நான் டைட் வச்சிட்டேன். ஸோ இப்போ திரும்ப ரைட் ஹேண்ட் கழட்டுறேன், ஏன்னா நம்ம இருக்கிறதுக்காக. முதல்ல நான் ஃபுல் டைட் வச்சுருந்தேன் அதை. ஸோ இப்போ எடுத்து அந்த அளவை பாருங்கள், இப்போ நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, எல்லைங்கி டைப்பு. அதில் வந்து மாற்றி கட் பண்ணிடாதீங்க. ஒரு பக்கம் எல்லைங்கி இருக்கும், ஒரு பக்கம் ஆர்டினரி இருக்கும். ஆர்டினரி பக்கம் தான் கட் பண்ணணும், எல்லைங்கி பக்கம் கட் பண்ணி விட்டிங்கன்னா டைட் வைக்க முடியாது உள்ளே வச்சு. அதனால் அதை மறக்காமல் பண்ணணும். நீங்கள் முதல்ல எல்லைங்கி பக்கம் விட்டுட்டு ஆப்போசிட் பக்கம் தான் நீங்கள் கட் பண்ணணும். ஸோ எத்தனை இன்ச்சஸ் இருக்குன்றதை பார்த்துட்டோம். மட்டத்துலேருந்து நம்ம மேலே போடுறோம், இங்கே தெரியுது பார்த்தீங்களா, அந்த த்ரெட்டு எத்தனை த்ரெட்டு வரும்ன்றதை வச்சு கரெக்டாக அந்த த்ரெட் அளவு மட்டும் தான் நீங்கள் வந்து கட் பண்ண போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டில் இப்போ நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ இது மாதிரி கட்டிங் பேட் ஒன்று எடுத்து மரம் வலிங்கிடாமேனா அது வந்து நைஸ் மரங்க. அதனால தான் வந்து இது மாதிரி ஒரு பேப்பர் வச்சு பேப்பருக்கு அப்புறம் நம்ம அதை பிடிச்சி கட் பண்ணுறோம். ஸோ எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா நம்ம அப்படியே கட்டிங் பேடை பிடிக்கலாம். பட் மரம் வந்து ஸ்லிப் ஆகிடுச்சு அப்படின்னா நல்லா ஏறாது, வாட்டர் லீக்கேஜ்லாம் வரும். ஸோ மிஷினை வச்சு பொறுமையாக கட் பண்ணுங்க. அழகாக இப்படி கட் பண்ணிவிட்டு அழகாக ஒன்ஸ் தேய்ச்சிக்குங்க. லாஸ்ட்டில் தலைவலை எதுவும் பிசிறு இல்லாத அளவுக்கு தேய்ச்சிக்கிட்டு வேலை பார்க்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி தேய்ச்சிட்டு இதை நம்ம ஏற்றணும். ஸோ ஏற்றினதுக்கு அப்புறம் பாருங்கள் அப்படி தான் அதை நான் ஏற்றிட்டேன். திரும்ப கப்பை வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் வரது தான். இதை ஜஸ்ட்டு வச்சு அப்படியே டைட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் அப்படியே நம்ம போடுறாங்களா கப்பு. ஃபஸ்ட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிப்புளுக்கு அப்புறம் கப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பிண்டில் ஃபஸ்ட்டில் வருது. ஸோ ஸ்பிண்டில் வச்சு முதல்ல எல்லைங்கள் டைட் வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸ்பிண்டில் இந்த ஸ்பிண்டில் எல்லைங்களை டைட் வச்சிங்கன்னா அது போய் கப்பை நல்லா அழுத்தி பிடிச்சிக்கும். கப்பை கவர் பண்ணுறது இதுதான். இப்போ நீங்கள் இதை டைட் வைக்கும்போது மேலே வந்து அதாவது ரசம் மட்டை வச்சு பார்த்துக்கணும். கப்பு ஸ்ட்ரெயிட்டும் அதாவது வெர்டிக்கலாகவும் ஹரிசாண்டலாகவும் நேராக இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு டைட் வச்சுக்கோங்க. பக்கமாக நெருக்கி வச்சுக்கிட்டு நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஸ்பிரிட் லெவல் பார்த்தீங்களா, இது இப்படி வந்து ஸ்பிரிட் லெவல் வச்சு பார்த்து ஸ்பிரிட் லெவலுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி டைட் வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்படி டைட் வச்சுன்னா அதில் 3 பக்கம் 3 கெவ மாதிரி இருக்கும்.
ஸோ அந்த கெவனால் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு நல்லா பிடிச்சிக்கும். பாக்ஸை வந்து நல்லா டைட் பண்ணி பிடிக்கிறதுக்காக. ஸோ அவ்வளவுதான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சு ப்ரெஸ் பண்ணுற மெத்தட் தான் இருக்கும். இன்னொன்று இதுக்கு மேலே வர ஸ்பிண்டில் உங்களுக்கு ஒன்ஸ் வந்து நல்லா புரியணுன்றதுக்காக தான் திரும்ப ஒன்ஸ் கூட நான் காட்டுறேன் பாருங்கள். ஆக்சுவலாக எடுத்துட்டு இதுக்கு டப்லான்லாம் போட தேவையில்லைங்க. அதுக்கு கீழே உள் சைடு மட்டும் டப்லான் போட்டால் போதும், மேலே இதுக்கு டப்லான் தேவையில்லை. ஏன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரப்பர் ஓரிங் இருக்கும். ஓரிங் டைட் ஆனாலே போதும். நீங்கள் உள் சைடு ஏற்றுறதுக்கு மட்டும் டப்லான் வச்சு ஏற்றினா போதும். அதுக்கு தான் நான் திரும்ப ரீஒன் காட்டுறேன் பாருங்கள் எப்படி வச்சு டைட் வைக்கணுன்றதுக்காக. ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா அறுத்துட்டாலும் இந்த கப்பு வந்து டைட் ஆகாது. டைட் ஆகலைன்னா வந்து நமக்கு ரிஸ்க் தான். ஸோ அதை பாருங்கள், திரும்ப நம்ம ரீசெக் பண்ணுறோம். ஆல்ரெடி நம்ம 2 மாட்டியாச்சு. சரி, ஒன்று உங்களுக்கு காமிச்சா போதுமே அப்படின்றதுக்காக தான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதான்றதை நீங்கள் கமெண்டில் தான் சொல்லணும், அல்லது இன்னும் பெட்டராக எப்படி சொல்லலான்றதை. மேபி முடிஞ்ச அளவு நம்ம வந்து சரியாக தான் நான் வீடியோ கொடுக்குறேன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு புரிகிற மாதிரி. பிகாஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம டீம் 2 பேருமே சேர்ந்து பார்க்குறோம் கரெக்டாக நேர் இருக்கான்னு சொல்லிட்டு. அந்த வாட்டர் லெவல் ஸ்பெட் லெவல் கொஞ்சம் பழசானதுனால அக்யூரேட்டாக பார்க்கணும், அதுக்காக பார்க்குறோம். கரெக்டாக சென்டர் இருக்கான்றதை மேலே பார்க்குறோம். அதே போல் கப்பில் வந்து மேலே ஜாகுவார்னு வருங்க, அந்த ஜாகுவார் நேராக இருக்கான்றதை மெயினாக பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். கப்பை திருப்பி போட்டுறக்கூடாது. அதே போல் கப்பை இந்த வாக்கிலையும் திருப்பி வச்சிடக்கூடாது வைக்கும் போதே. ஆக்சுவலாக இது இப்படி மேலே கீழே தான் இருக்கிற மாதிரி இருக்கணும். திரும்ப ஒன் ஸ்ட்ரைட் டெஸ்ட்டாக ஆட்டி பார்க்குறீங்க, எதுவுமே உங்களுக்கு ஷேக் எதுவும் இல்லைன்றதை கன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ அடுத்த லெவல் எடுத்து போடுறதை காமிக்கிறேன் பாருங்கள். இதை ஜஸ்ட்டு பாருங்கள், இது செகண்ட் வருது. ஸோ இதை ஜஸ்ட்டு வச்சு அந்த ஒரு 2 காடி இருக்கும், இந்த காடிக்கு ஏற்ற மாதிரி உள்ளே வச்சு தள்ளி விட்டால் போதும். பாருங்கள், அந்த கப்பில் 2 பக்கம் காடி மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த காடி கேப்லேயே வச்சு இது ஒரு ஒரு ப்ரெஸ் தான் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அந்த 2 காடி இருக்குங்களா, கரெக்டாக இந்த பக்கமும் அந்த பக்கமும் காடி இருக்கும். அந்த காடியில் அப்படியே வச்சு ஜஸ்ட்டு ப்ரெஸ் தான் பண்ண போகிறீங்க. ஸோ பாருங்கள், அழகாக நேராக வச்சு ஒரு தள்ளுனீங்க அப்படின்னா போய் நல்லா பிடிச்சிக்கும். இது அந்த இதில் போய் உள்ளே லாக் ஆயிரும்னு வச்சுக்கோங்களேன். தென் லாக் ஆனதுக்கப்புறம் நம்ம அதில் வந்து எல்லைங்கி போட்டுருவோம். லாக் பிடிங்கிட்டு வராமல் இருக்கிறதுக்காக ஆப்போசிட்டில் 2 எல்லைங்கி நம்ம போட போகிறோம். அதுக்கான வே தான் அந்த கர்வ் ஷேப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆஃப் கர்வில் வந்து உள்ள எல்லைங்கி வச்சு நம்ம அதுக்கு சின்ன எல்லைங்கி கொடுப்பாங்க. அந்த எல்லைங்கி டைப் வச்சு நம்ம இப்போ லாக் ஆனால் டிக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும். ஸோ அது கேட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லைங்கி ஒன்று தெரியுதுங்களா, இந்த எல்லைங்கி தன் மேலே ஒரு எல்லைங்கி இருக்குது பார்த்தீங்களா, கிராஸாக 3 இடத்துல எங்கேயாவது ஒரு 2 இடத்துல எல்லைங்கி போட்டால் போதும்னு வச்சுக்கோங்களேன். அதே ஃபுல் டைட் நம்ம வச்சுட்டா போதும். ஸோ பிராஸு தான், அதனால் நீங்கள் கொஞ்சம் பயப்படாமல் டைட் வைக்கலாம். எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய கை டைட் உங்களுக்கு லெவல் தெரியும். ஸோ அந்த சின்ன எல்லைங்கி பாருங்கள், இப்படி எடுத்து பிடிச்சி கரெக்டாக உள்ளே வச்சு தள்ளி நம்ம கரெக்டாக அந்த எல்லைங்கியை போட போகிறோம். இது வந்து எல்லைங்கி மழுங்காதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா எஸ்எஸ்ல கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு கப்பு 4000 ரூபா வரும் இந்த செட்டு. 4000 மனம் கொடுத்து வாங்கும் போது இந்த அளவு கூட இல்லைன்னா எப்படின்ற மாதிரி ஜாகுவார்ன்றதுனால எஸ்எஸ்ல கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு கப்லையுமே 2 எல்லைங்கி வந்துருங்க உங்களுக்கு. அதனால் நீங்கள் பயப்படாமல் சுற்றலாம். தென் இந்த எல்லைங்கி பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. தென் ஒரு செட்டை நீங்கள் வச்சுக்கிட்டா கூட ஒரு செட்டை வீட்டுக்காரங்கிட்டே கொடுத்துட்டு வாங்க. எப்போயா நம்ம ரீஃபால்ட் பார்க்க போகும்போது ஈஸியாக இருக்கும், நம்ம எடுத்துகிட்டு போகணும். எல்லைங்கி இல்லைன்னா இதை மாட்டவே முடியாதுங்க. மெயினாக மேலே ஒன்று கீழே ஒன்று நம்ம கொடுத்துட்டோம். ஸோ எல்லைங்கியை வச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா டைட் வைக்கணும். எதுக்காக அந்த டைட்டு கூட நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஓவர் டைட்டு வச்சிடக்கூடாதுங்க. ஏன்னா அடியில் இருக்கிற கப் வந்து பிளாஸ்டிக் தான். ஸோ அதில் தான் இப்போ இது ஸ்பிளிட் ஆகிருக்கும். அதனால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹேண்ட் டைட் என்னவோ ஹேண்ட் டைட் மட்டும் கொடுத்தாலே போதுமானது. ரொம்பவும் டைட் வைக்க தேவையில்லை, அழகாக அவ்வளோதாங்க. டைட் வச்சிட்டிங்கன்னா இப்போ இன்னுமே நல்லா பிடிச்சிக்கும். ஜஸ்ட் அதுக்கு மேலே வர இதையுமே வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஒரு எல்லைங்கி போடுற மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக அவ்வளோதான். அப்படியே ஒரு செட்டு சென்டராக ஒரு எல்லைங்கி தூக்கி வச்சு அதுக்கு ஒரு சின்ன எல்லைங்கி இருக்கும். இதே எல்லைங்கி செட்டு தான். ஸோ அப்படியே எல்லைங்கி வச்சு ஒரு லாக் மட்டும் தான் பண்ண போகிறோம். ஷவரோட இதை வச்சு, பாடி ஜெட்டுக்கு வர ஷவர் இதை. ஸோ இதை வச்சு பண்ணுறோம். ஸோ இப்போ ஒயிட்டாக அவ்வளோதான். இப்போ நீங்கள் திருவண்ணாலே தண்ணி வரும். பட் இந்த ஒயிட் சர்க்கிள்ஸ் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக அதையுமே நம்ம சில்வர் ஷேப்லேயே வந்து அந்த மேலே வர கப்பே கொடுத்துட்றோம். கரெக்டாக வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதுங்க. சைடில் 2 லாக் மாதிரி இருக்கும், அதில் லாக் ஆகிக்கும். லெஃப்ட் சைடில் இருக்கும் அந்த லாக் மாதிரி, தள்ளி விட்டிங்கன்னா லாக் ஆகிரும். இந்த நாசில் மாதிரி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அதை எடுத்து விடணும். ஏன்னா நம்ம இப்போ வச்சு அழுத்தும் போது கொஞ்சம் முன்ன பின்ன உள்ளே போய் மாட்டியிருக்கும் தண்ணி வர வேஸ் வந்து. அதனால் அந்த வேஸ் வந்து நம்ம எழுத்து விடுற மாதிரி இருக்கும். சின்ன ஊக்கு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த மாதிரி சின்ன ஊக்கு இருக்கும். அந்த ஊக்கை வச்சு நம்ம கரெக்டாக ஏதாவது 1 2 உள்ளே போயிருக்கும். இப்போ நம்ம லாக் பண்ண தள்ளும் போது அதை கரெக்டாக பார்த்தீங்கன்னா எடுத்து விடணும். ஸோ இப்போ அதை தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக அந்த சின்ன ஊக்கை வச்சு தான் அழகாக அப்படியே எடுத்து விடணும். அவ்வளவுதான். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன்று கரெக்டாக நேராக இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணுறோம். செக் பண்ணிவிட்டு ஒன்று நம்ம வந்து எடுத்து விடுறோம்னு வச்சுக்கோங்களேன்.
இதே போல் தான் 4 மாட்டுறது, சேம் மெத்தேடு தான். ஸோ அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் கிடையாதுங்க இது. தென் இது என்ன ரேட் வரும் மொத்த செட்டும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேங்க. அதாவது இந்த ஒரு செட்டு பார்த்தீங்கன்னா 4000 ரூபா வருங்க. ஆக்சுவலாக இந்த ஒரு செட்டு அப்போ நன்னாங்க 16 வந்துருச்சுங்களா உங்களுக்கு, 16,000 அந்த 4 செட்டு மட்டுமே. தென் இதிலேருந்து இன்னும் பைப் இருக்குது, தென் ஸ்பவுட் இருக்குது, ஹேண்ட் ஷவர் இருக்குது, மேலே ரெயின் ஷவர் இருக்குது, அது இல்லாத இந்த பிளேட் சென்டர் பிளேட் இருக்குது. ஸோ இப்படியே இதே கான்செப்டில் தான் 4மே மாட்டுறது. ஆக்சுவலாக 4மே மாட்டி முடிச்சிருப்போம். தென் கேட்ரேஜ் மாட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயுமே வந்து அந்த லெவல் கரெக்டாக வச்சு மாட்டணும். அது ஒரு மார்க் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மார்க் அதுலேயே வரும். ஸோ அந்த மார்க்கிங் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சு மாட்டணும். 38 டிகிரி இருக்கும். ஸோ அந்த டிகிரிக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக மார்க் பண்ணணும். இதுதான் மேலே வர கவர் பிளேட்டு. ஸோ ஆக்சுவலாக இதனுடைய ரேட் என்ன அப்படின்றது நான் காட்டுறேன் பாருங்கள். ஆக்சுவலாக கொஞ்சம் ஜூம் போயிட்டு காட்டுறோம். 4150 ரூபா. மேலே வர பிளேட்டும் இந்த ஸ்பிண்டில் மட்டுங்க. அந்த பிளேட் ஒரு மாதிரி நம்ம வந்து இந்த ஷேப்பில் வாங்கியிருப்போம், கர்வ் ஷேப்பில் இருக்கும். ஸோ சூப்பராக இருக்கும் எஸ்எஸ் பிளேட்டு. இதில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் காமிச்சிருப்பாங்க, ஆஃப் 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வீடியோவோட எண்டில் காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எந்த ஷேப்பில் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ கீழே ஜாகுவார்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து டிகிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. லெஃப்ட்டில் திறந்தால் ஹாட் அண்ட் கோல்டு அப்படின்றதுக்காக. டைவர்ட்டர்னாலே எப்போவுமே லெஃப்ட் ரைட் உங்களுக்கு தெரியும் எப்படி ஹாட் அண்ட் கோல்டு தண்ணி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து அது முழுசாக தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் மேலே வர ஸ்பிண்டிலுங்க. ஸ்பிண்டில் நம்ம அதே ஷேப்பில் வாங்கிறதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரே மாதிரி பார்க்க யூனிக்காக இருக்குமே அப்படின்ற ரீசனுக்காக தான் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் எல்லங்கி டைப் தான், உள்ளே போட்டு ஜஸ்ட் எல்லங்கி வச்சு கீழே நம்ம வச்சு டைட் வச்சு விட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கன்சல்டிங் தாங்க வேலை இருந்தால் அவ்வளோதான். பிளேட்டை தூக்கி வச்சு போட்டு அழகாக டைல் கட் பண்ணியிருந்தாங்கன்னா பிளேட்டில் பாருங்கள் நம்பர் கொடுத்துருப்பாங்க, நான் கடைசியாக சொல்கிறேன். பிளேட்டை தூக்கி வச்சு போட்டு 2 ஸ்பிண்டிலையும் மேலேக்கு தனியாக இருக்கும், கீழேக்கு தனியாக இருக்கும். கீழே வந்து டிகிரி மென்ஷன் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதனால் ஸ்பிண்டில் எடுத்து போட்டுட்டு அதில் எல்லாத்துலேயுமே அம்புகுறி இருக்கும் எந்த வேஸில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதை கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி போடணும்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளவுதான். அழகாக எதில் இருக்குன்னு ஆப்போசிஷன் பார்த்துட்டு பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி வைங்க. எல்லாம் நீங்கள் ஒன்று திறந்தீங்கன்னா ஸ்பவுட்டுக்கு வராது. ஸோ பார்த்தீங்கன்னா பாடி ஜெட்டுக்கு போயிடும், இப்படி மாறி மாறி வரும். அதனால் வந்து நீங்கள் ஒன்று கரெக்டாக ஸ்பவுட்டில் தான் இருக்கான்றதை கட்டிங் பிளேட் வச்சு அழகாக நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு அதுக்கு மேலே அதுக்கு ஏற்ற மாதிரி கீழே இருந்து வச்சு டைட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே போகிற பிளாஸ்டிக் கவர் போட்டுடலாம் நீங்கள். அவ்வளவுதான். நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு புரியுதா அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இதில் ஏதாவது உள்ள நாளைக்கு ஏதாவது ஒன்று உடஞ்சிட்டா வேஸ்ட்டு அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. அக்கு வேளாணி வேற கழட்டி எடுத்து இதை சர்வீஸ் பண்ணலாம். ஸோ காலங்கள் மாற மாற வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் ஆகிட்டு போய்கிட்டே இருக்கும். இதை விடலாம் இன்னும் எவ்வளவோ காஸ்ட்லியில் 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சத்துலாம் டைவர்ட்டர் இருக்குது. இது பேசிக் ஒரு 30,000 ரூபா டைவர்ட்டர் அப்படின்னா இதுக்கே இவ்வளோ வேலை பண்ணுது, இவ்வளோ வேலை இருக்குது அப்படின்னா இன்னும் டிஜிட்டல் டைவர்ட்டர்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் கம்மிங் டேஸில் நான் கண்டிப்பாக ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் உங்களுக்கு எப்படி நம்ம பண்ணுறோன்றதை நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஸோ அதுக்கு நீங்கள் மறக்காமல் நம்ம பேஜை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பண்ணுற கமெண்ட் மட்டும்தாங்க நமக்கு இன்னுமே மென்மேலும் வந்து நம்மளை நிறைய வீடியோ போட சொல்லும். அதை நம்ம என்றைக்குமே காம்ப்ரமைஸ் ஆகாமல் நான் உங்களுக்கு வீடியோ கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஸோ இதான் சைல்ட் லாக் பட்டன்ன்றது. ஜஸ்ட் இதை அதில் வச்சு நம்ம மாட்டிட்டோம் அப்படின்னா அந்த லெவலை அழுத்தி பிடிச்சி எடுத்தால் மட்டும்தாங்க தண்ணி வந்து சுடுதண்ணி ஃபுல்லான சுடுதண்ணி கொதிக்க வரணும் அப்படின்னா அதை அழுத்தி பிடிச்சி எடுத்தால் மட்டும்தான் வரும். மேக்ஸிமம் அது குழந்தைங்களுக்கு தெரியாது இல்லைங்களா, அதனால தான் அது ஒரு ஹிடன் மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா தெரிஞ்சவங்க மட்டும்தான் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி அந்த ஒரு இடத்துல கொடுத்துருப்பாங்க. அதனால் நீங்கள் பயப்படாமல் போடலாம். குழந்தை பிள்ளைங்க வந்து தெரியாமல் திருவிட்டால் சுடுதண்ணி ஊற்றிடுமே அப்படின்னு நீங்கள் பயப்பட தேவையில்லை. எந்த ஒரு மெத்தடில் தெர்மோஸ்டாட்டிக் டைவர்ட்டர் எல்லாத்துக்குமே நம்ம என்ன லெவல் மெயின்டைன் பண்ணுறோமோ அந்த லெவல் மட்டும்தான் தண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வறுமையை தவிர்த்து அதிகப்படியான தண்ணி சூடான வெப்பமான தண்ணி உங்களுக்கு வரவே வராது ஒருபோதும். அதனால் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ஆக்சுவலாக இதையும் கரெக்டாக அந்த லாக் கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு அழகாக இதுவும் எல்லைங்க மெத்தட் தான், அழகாக டைட் வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. எல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் பார்க்க இப்படி தான் இருக்கும், நீட்டாக நல்லா பட்டாசாக இருக்குங்களா. தென் கீழே ஸ்பவுட் போடணும், மேலே ரெயின் ஷவர் போடணும். அதில் பாருங்கள் அந்த லாக் அழுத்தி இருக்கிறது அதுக்கு தான் அம்புக்குறி கொடுத்துருக்காங்க. அது வந்து ஆப்போசிஷனு, அதாவது ஹீட்டர்லேருந்து வர ப்ரிவேஷனுக்கான ஆப்போசிஷன். அதிலிருந்து லெஃப்ட் ரைட் திருப்பினா வச்சு தண்ணி சுடு தண்ணி. ஆக்சுவலாக எக்ஸ்ட்ரா நிப்பிள் போகிற மாதிரி இருந்துச்சு ஸ்பவுட்டில். இதில் அந்த ஸ்பவுட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹேண்ட் ஷவர் மெத்தடே வாங்கியிருக்கோம். ஹேண்ட் ஷவர் மெத்தடு. இந்த ஸ்பவுட் வந்து பார்த்திங்கன்னா எல்லங்கி மெத்தடு. ஸோ ஃபஸ்ட்டில் இதை மட்டும் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இது எல்லங்கியில் டைட் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே மேலே தூக்கி எல்லங்கி சொருவி டைட் வைக்கிற மாதிரி வரும் வச்சுக்கோங்களேன். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது அது தனி செட்டப்பு, இது தனி செட்டப்பு.
ஸோ ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து நம்ம கட்டிங் பிளேடில் தான் டைட் வைக்கணும். ஆக்சுவலாக கட்டிங் பிளேடு இல்லாத காரணத்தினால நான் வந்து ரெஞ்சு போட்டு டைட் வைக்கிறேன். நீங்கள் யாரும் அப்படி பண்ண வேணாம். ஆக்சுவலாக கட் ஆனால் தெரியாது எந்த அளவு டைட் ஆகுது அப்படின்ற நமக்கு இது தெரியாத போயிடும். அதனால் முடிஞ்ச அளவு கட்டிங் பிளேட் யூஸ் பண்ண பாருங்கள். ஸோ வச்சதுக்கப்புறம் தூக்கி சொருவி ஸ்பவுட்டு தூக்கி சொருவிட்டு எல்லங்கி வச்சு டைட் வைக்கிறது தான், வேறு ஒன்றுமே இதில் இல்லைங்க. ஸோ தட்ஸ் இட், அவ்வளவுதான். அப்படி தூக்கி வச்சு சொருவிட்டு கீழே எல்லங்கி வச்சு ஒரே ஒரு டைட்டு. இதிலேருந்து பார்த்தீங்கன்னா கீழே ஹேண்ட் ஷவர் ஒன்று வரும். ஹேண்ட் ஷவரில் சூப்பராக இருக்கும். மறக்காமல் ஹேண்ட் ஷவர் மெத்தட் நீங்கள் வைக்கணும். இதுக்கு குளிக்கும் போது என்னதான் பாடி ஜெட் வச்சாலும் ஹேண்ட் ஷவரில் குளிக்கிறது ஒரு தனி சுகந்தாங்க. அதனால் ஹேண்ட் ஷவர் வைக்கணும். ஹேண்ட் ஷவர் பாருங்கள் லாக் பண்ணுறோம். ஹேண்ட் ஷவர் கரெக்டாக ட்ரில் பண்ணும்போது பார்த்து ட்ரில் பண்ணணும். ஏற்கனவே நம்ம பைப் இங்கே நிறைய போட்டிருப்போம். பைப் அடிப்படாத அளவுக்கு அழகாக நம்ம ட்ரில் பண்ண போகிறோம். ஹேண்ட் ஷவர் வாங்கியாச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஜாகுவார் தாங்க. இந்த ஹேண்ட் ஷவரே இருக்குங்க, 3500 4000 ரூபா இருக்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஹேண்ட் ஷவர் நம்ம குளிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பாருங்க. அங்கே வந்து மேஸ்திரி வந்து ஃபுல்லாக அடிச்சு பார்த்துட்டு இருக்காரு எங்கெல்லாம் அடிக்கணும்னு சொல்லிட்டு. ஹேண்ட் ஷவரும் வச்சாச்சு. பார்க்க வந்து வெத் ஏரியா டெப்த் ஏரியா காட்டணுங்க. ஸோ இது வந்து கிளாஸ் பார்ட்டிஷன் தடுத்துருவாங்க பாடி ஜெட்டுக்கு மட்டும். தடுத்துட்டு பார்த்தா நீங்கள் மட்டும்தான் உள்ளே நின்று குளிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தேவையற்ற இடம்லாம் ரொம்ப பாத்ரூம் பெருசாக தெரிய வாய்ப்புகள் மிக குறைவு. அதுக்காக தான். ஸோ இப்போ ரெயின் ஷவரும் அதே போல் மேலே மாட்டிட்டான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ப்ரெஷர் பம்பில் லைன் அடித்தா இந்த பாத்ரூம் 7 அடிக்கு தண்ணி எங்கிருந்து எங்கே அடிக்குதுன்னு மட்டும் பாருங்கள். ப்ரெஷர் பம்ப் இருக்கிறதுனால 7 அடி அகலத்தில் எவ்வளோ தண்ணி வருதுன்றதையும் பாருங்கள். இத்தனைக்கு இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், இதுக்கு மேலேயே டேங்க் இருக்குது. இப்படி டேங்க் இருக்கும் போது ஆக்சுவலாக இவ்வளோ தண்ணி ப்ரெஷராக வருது அப்படின்னா இதுதான் ப்ரெஷர் பம்பால் தான் இதை பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் அவுட்புட் காமிச்சிருக்கேன். எல்லாத்துலேயுமே தண்ணி ஃப்ளோ சூப்பராக இருந்துச்சு. இதை விடவே இன்னும் கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா இதுக்கு மேலே 3 அடி மட்டத்தில் டேங்க் இருக்கிறது. ஸோ நீங்கள் வந்து பாடி செட்டோடைய அவுட்புட் கேட்டீங்க. எவ்வளோ வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. பாடி செட்டோடைய அவுட் எப்படி இருக்குது, அது எப்படி எல்லாம் நம்ம மேனுவலாக அதை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத காமிக்க போகிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா இதில் அப்படி ஜூம் வைங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆப்போசிஷனில் இருக்கிறது அம்புக்குறி வந்து நம்ம கீழே இருக்கும். ஆக்சுவலாக இதை நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுறோம் அப்படின்னா ஆக்சுவலாக பாருங்க 1 2 3 மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 1 போடும்போது உங்களுக்கு அப்படி ஜூம் வைங்க ப்ரோ. ஸோ 1 போடும்போது தண்ணி எவ்வளோ ஒரு ஃபோர்ஸாக வருதுன்னு பாருங்கள். ப்ரெஷர் பம்ப் இருக்கிறதுனால இங்கே ஜூம் வச்சுக்கோங்க. ஸோ எப்படி வருதுன்றதை பாருங்கள். இதை நீங்கள் ஹேண்ட் ஷவராக யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் எடுத்தால் போதும். தண்ணியுடைய இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஆக்சுவலாக எவ்வளோ தூரம் போயிட்டு அடிச்சு ஊற்றுதுன்னு பாருங்கள். நீங்கள் இங்கே வாஷ் பண்ணுறதா இருக்கட்டும் எதா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ ப்ரெஷர் பம்பு வச்சா மட்டும் தெரியும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், நல்லா பார்க்கணும். கிரவுண்ட் ஃப்ளோர் கிடையாது. இதுக்கு மேலேயே டேங்க் இருக்குது அப்படியே. ஸோ ஒரு 7 அடி மட்டும் தான் இதில் கிடைக்கும். மேலே இவ்வளோ தூரத்தில் நமக்கு இவ்வளோ ப்ரெஷர் வரும் அப்படின்னா அது வந்து ப்ரெஷர் பம்பால் மட்டும்தான் அங்கே முடியும். ஸோ ஆக்சுவலாக இதை பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம ஹேண்ட் ஷவர் வேணாலும் எடுத்து குடிக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து பாடி செட்டுக்கு வரணும் அப்படின்னா அப்படியே நீங்கள் செகண்டுக்கு மாற்றினீங்க அப்படின்னா பாடி செட்டுக்கு வரும். ஆக்சுவலாக டேங்கில் கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்குங்க. இல்லைன்னா வந்து நான் வந்து ஃபுல்லாகவே தண்ணி ஏற்றிருப்பேன். ஆக்சுவலாக மோட்டர் லைன் எதுவும் நம்ம பண்ணலை. சில இது இன்னும் போட்டு பண்ணீங்கன்னா இந்த ஈவனே மற்ற 4மே அடிக்கும், நல்லாவே அடிக்கும். உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 ஃபீட்டுக்கு நல்லாவே இந்த டிஸ்டன்ஸ் உங்களுக்கு தெரியும். தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கு, அதனால பாடி செட்டில் கொஞ்சம் உங்களுக்கு கம்மியாக தெரியுது. ஆக்சுவலாக தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா ஷவருக்கு வர வேண்டியது. ஷவர் ரெயின் ஷவர் நம்ம வந்து 1 கொண்டு தான் போட்டிருக்கோம். 12 இன்ச்சுக்கு 12 இன்ச்சு தான் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக 24 இன்ச்சில் கூட இருக்கு, 3 அடியில கூட இருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்க வச்சுக்கலாம். அதே போல இந்த ஆம் வந்து இன்னும் நீட்டி போட்டீங்க அப்படின்னா நீங்க இந்த இடத்துல ஃப்ரீ பேசஸா குடிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கேற்ற மாதிரி கஸ்டமர் இது போதுன்ட்டாரு. ஆக்சுவலா இதை நம்ம வேணும்னா இனிமே இது பண்ணி போட்டுக்கலாம். ரெயின் ஷவர் மாதிரி கூட போட்டு எல்லா ஒர்க்கும் பண்ணலாம். ஆக்சுவலா பாத்துங்க நம்ம மலையில நினைக்கிற ஃபீல் ரெயின் ஷவர் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. ப்ரெஷர் பம்பால மட்டுமே இது சாத்தியங்க. ப்ரெஷர் பம்ப் இல்லாம நீங்க வந்து பாடி ஜெட் வைக்கிறதுன்றது தேவையற்ற ஒன்று. அதனால நல்லா பாத்துக்கோங்க இதை. ஸோ இதை இப்ப நம்ம திரும்ப அதே பொசிஷன் கொண்டாந்துட்டோம் அப்படின்னா ஆஃப் ஆயிடும். தென் இந்த பட்டன் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா கீழே வரது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா உங்களுக்கு லெஃப்ட் ரைட் எப்பயும் போல நீங்க பண்றது சுடுதண்ணி பச்சை தண்ணிக்கு வந்து நீங்க எப்பயும் போலே பாத்தீங்கன்னா நம்ம ஆப்ரேட் பண்றதாங்க. லெஃப்ட் ரைட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பச்சை தண்ணி சுடு தண்ணி எப்படி நம்ம வந்து டைவர்டர்ல ஆப்ரேட் பண்றோமோ அதே சேம் மெத்தட் தான். எக்ஸ்ட்ரா இந்த பட்டன் எது கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா இப்ப இதுல 38 டிகிரின்றத மென்ஷன் பண்ணிருக்கும் போது மிதமான தண்ணி மட்டும் தான், வெது வெதுன்னு இருக்க தண்ணி மட்டும் தான் நம்ம மேல அடிக்கும். அதாவது நம்ம குளிக்கிறதுக்கு வரும். குழந்தைங்க யாராவது ஆப்ரேட் பண்றாங்கன்னா அவங்களுக்கு சுடுதண்ணி பற்றக்கூடாது அப்படின்றதுக்காக தான் டிகிரி மென்ஷன் பண்ணி இதுல கொடுத்துருக்காங்க தெர்மோஸ்டாட்ல. சோ இதுல நமக்கு இன்னும் எனக்கு சுடுதண்ணி ஃபுல்லா தேவைப்படுது அப்படின்னா நீங்க இதை அழுத்தி எடுத்தீங்க அப்படின்னா முழுமையான சுடுதண்ணி வரும். சோ இது ஒவ்வொரு முறையும் குழந்தைங்களால அழுத்தி பண்ண முடியாது அப்படின்ற ரீசனுக்காக தான் இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது யாராவது தெரிஞ்சவங்க மட்டும் நம்ம அழுத்தி பண்ணா மட்டும் தான் வரும். மற்ற நேரம் நீங்க ஆன் ஏரியா வச்சீங்க அப்படின்னா இந்த திறந்தா பச்சை தண்ணி எப்பயும் போல நம்ம லைட் ரேட்ல வந்து பாத்தீங்கன்னா ஹாட் அண்ட் கோல்டு தான் உங்களுக்கு மாறி மாறி வருங்க. சோ நம்ம வேலை எப்படி இருக்குன்னு இவ்வளவு நேரம் பாத்தீங்க. தென் இது நமக்கு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இதனுடைய காஸ்ட் வைஸ் என்ன வரும் எல்லாமே நான் சொல்றேன், கண்டிப்பா பாருங்க.
நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா நான் இது போன்ற நிறைய வீடியோக்கள் அப்டேட்டா வர எல்லா வீடியோக்களுமே உங்களுக்கு முழுமையாக கொடுக்குறேன். நம்ம வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றிங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல்ல போட்டுக்கோங்க. நன்றிங்க.